ஒரு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தமிழ்நாட்டுல நடந்த கொடுமைங்கிறது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. தூத்துக்குடி விளாத்திகுளம் பாலியல் கொடூரம் ஒரு பெண்ணா பிறந்தது தப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகள் அனைவரும் அச்சப்படக்கூடிய வகையில இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்குது. தூத்துக்குடியில விளாத்திகுளம் அந்த பகுதியில வேடநத்தம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பள்ளி மாணவி, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, இரவு நேரத்துல இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கருவேலங்காட்டுக்குள்ள போனதா சொல்றாங்க. போன மாணவி திரும்பி வரவே இல்லை. அவங்க பெற்றோர் பதறாங்க. பதறி அடிச்சுட்டு போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் பிரவீனா, அவங்க ஒரு ஏளனமா பேசுறாங்க. பெண் பிள்ளை எப்படித்தான் வளர்ப்பீங்களா, தெரியாதா, எங்காவது போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி அவங்க பெற்றோரை உதாசீனப்படுத்துறாங்க. புண்படுத்தும் விதமா அந்த பிரவீனா, அந்த ஆய்வாளர் பேசுறாங்க. திட்டி தாட்டி விட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. மனசே கேட்கல, பதட்டமா இருக்கு. என்ன இருந்தால் பெண் குழந்தைய பறி கொடுத்துட்டுமேங்கிற ஒரு பதட்டம் தானே. இத்தனை பேர் இருக்கிறோம், அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறோம், குடும்பமா இருக்கிறோம், நம்ம குழந்தையை காணோம் அப்படின்னா யாருக்குமே ஒரு பதட்டமா தானே இருக்கும். அப்படி பதட்டமா அவங்க இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அங்க மாடு மேய்க்க போறவங்க பார்த்துட்டு சடலமா இருக்கிறத பார்த்து சொல்றாங்க. பதறி போய் பாக்குறப்போ தன்னுடைய பிள்ளைக்கு மாபெரும் பாதகம் விளைவிக்கப்பட்டது கண்டு கடும் ஆத்திரம் கொள்றாங்க. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொன்ன பாரதியினுடைய இதே தமிழ்நாட்டுலதான் காமுகர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சு படுகொலை செய்யறாங்க. இந்த நாட்டுல எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. இந்த காவல் ஆய்வாளர் உடனடியா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாணவி பொழைச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க பெற்றோர்களா ஆதங்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுல கடந்த 5 ஆண்டுகளா குற்றவாளிகளினுடைய செயல்கள் கொடூரமா இருக்குது. நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். கிருஷ்ணகிரியில 2 நாள் முன்னாடி ஒரு பைக்ல 2 பெண் குழந்தைகளை கூட்டிட்டு, 14 வயசு குழந்தையை கூட்டிட்டு ஒரு 17 வயசு பையன் பைக்ல போறான். அவனை பின்தொடர்ந்து 2 காமுகர்கள் விரட்டிட்டு வர்றான். வண்டியை குறுக்க போட்டு அவன் கீழே தள்ளி விடுறான். கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே ஒரு பொண்ணுக்கு கால் அடிபட்டுருது. அந்த பெண்ணை விட்டுட்டு 2 பேர் பையனும் அந்த இன்னொரு பொண்ணும் ஓடிடுறாங்க. இந்த பெண்ணை காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடக்குது பாருங்க. அதே மாதிரி ஒரு மதுராந்தகத்துல 2 நாள் முன்னாடி 15 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 4 வாரம் முன்னாடி 2.5 வயது பிஞ்சு குழந்தைங்க, 2.5 வயது பிஞ்சு குழந்தைய அந்த திமுகவை சேர்ந்த ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை கொன்றிருக்கானுங்க. இதே போலதான் 4 மாசம் முன்னாடி கும்மிடிப்பூண்டியில 8 வயசு பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்காங்க. இதனோட நீட்சி பாருங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு அருகில 20 வயது பெண்ணை 3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அந்த பொண்ணு இறக்கும் தருவாயில காவல்துறை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாங்க. இப்படி ஒரு மோசமான சூழல். இதனுடைய நீட்சி பாருங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச யார் அந்த சார், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிய இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் பாலியல் பலாத்காரம் பண்ணினான். அந்த யார் அந்த சார் முறையா விசாரிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இங்க 12ஆம் வகுப்பு மாணவிக்கு இப்படி ஒரு துயரம் நேர்ந்திருக்குமா? ஒரு குற்றம் நடக்குதுன்னா அது ஆரம்ப நிலையிலேயே தடுக்கணும். குற்றத்துக்கான தண்டனை மிக கடுமையா இருந்தா இந்த மாதிரியான சம்பவங்களா நடக்குமா? இந்த திமுக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து 2021 இந்த திமுக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து பாருங்க, இந்த பாலியல் சம்பவங்களாற்றும் குற்றங்களாற்றும் கடுமையா உயர்ந்திருக்கு. 2021 இந்த திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து 2021 442 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. 2022 465 பாலியல் குற்றங்கள், 2023 500 பிளஸ், 2024 550 பிளஸ், 2025 1596. இந்த 2025ங்கிறது 10 மாசத்துக்கான டேட்டா. அப்ப பாருங்க எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் இந்த தமிழகத்துல அரங்கேற்றப்படுதுங்கிறது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன?
ஒரு புகார்னு போனாலே புகார் கொண்டு போறவங்கள, புகார் சொல்ல வந்தவங்கள ஏளனமா பேசுறது, திட்டுறது, நீ ஒழுக்கமா புள்ளைய வளர்க்க மாட்டியா, குழந்தைய வளர்க்க மாட்டியான்னு சொல்லி இவங்களுடைய இயலாமைய, இவங்களுடைய ஆற்றாமைய புகார் கொடுக்க வந்த பெற்றோர் மேல எரிஞ்சு விழுகிறது. புகார் கொடுக்க போறதுல பயப்படுறது, ஒரு ஏளனம், ஒரு அலட்சியம். இதனுடைய விளைவுதான் என்ன ஆகுது? தொடரும் இந்த பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகிறது. இது தொடருது. இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 38 பெண் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. முதல்வர் சொல்றாரு, நான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம். பாதுகாப்பான மாநிலம் எப்படி இருக்கணும்? நடு ராத்திரியில நகைகளை போட்டுக்கிட்டு தன்னந்தனியா ஒரு பெண் நடு ரோட்ல நடந்து போறாளா? அன்றைக்குத்தான் சுதந்திரம் சொன்னாங்க. அப்போ அப்படி ஒரு சூழல் இருக்குதா? வீட்டிலிருந்து வெளியே போனாலே இப்படி ஒரு மோசமான சூழலுக்கு ஆளாகிறாங்க பெண்கள். அப்போ இந்த நாட்டுல தமிழ்நாடு வந்துட்டு இன்னும் சுதந்திரம் அடையலின்னு சொல்லலாமா? பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகளை, படுகொலைகளை தடுக்காத தமிழக அரசை இந்து இளைஞர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது.